தக்காளி சூப் செய்ய போகிறோம். சூப்னா அது சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்றது தான். இது வந்து சின்னதாக ஒரு 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். இது நமக்கு முன்னாடி இருக்க அம்மா இல்லை வயசானவங்க யார்கிட்டையாவது இருந்து அவங்களோட ரெசிபிஸ்லாம் நம்ம கற்றுக்கணும். இல்லைன்னா அது தெரிஞ்சதை கேட்டு எழுதி வச்சு பின்னாடி அதை நம்மளோட பிள்ளைங்களுக்கு கூட அதை சொல்லிக் கொடுக்கலாம். அது மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயம், சின்ன பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்னும் ஃப்ளேவர் வேணுன்னா ஒரு பூண்டு எக்ஸ்ட்ராவாக தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிச்சு. இதை ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். புதினா சும்மா ஒரு 4-5 இலை மட்டும், கொஞ்சமாக கொத்தமல்லி. பிரெட்டோ ரஸ்கோ ஃப்ரை பண்ணிவிட்டு இதை சூப்பாகவும் சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும்.